உங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களையே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக உங்கள் இயக்கம் இருக்குது. தம்பி கீழ இறங்கு, நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இளைஞர்களை பல பேர் வண்டியிலிருந்து தவறி விழுந்து அடிபட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்குது. கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவை ஏன் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் முழுமையாக ஒரு பொதுக்கூட்டம் பேசணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒரு கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார்? ஈரோட்டில் விஜய் அவர்கள் நடத்திய ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது. அது குறித்து பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்க்கவிருக்கின்றோம். சுமார் 30 நிமிடம் வரை பேசிய விஜய் அவர்களினுடைய பேச்சில் இருந்த தகவல்களையும் அது குறித்த நமது கருத்துக்களையும் இந்த காணொளியின் வாயிலாக நாம் சொல்ல இருக்கின்றோம். கரூர் விபத்திற்கு பிறகு பல நாட்கள் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் செய்யாமல் இருந்த தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சியை முடித்து, காஞ்சிபுரத்தில் மற்றொரு நிகழ்ச்சியை முடித்து, இப்போது ஈரோடு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதுல அவங்க பேசிய விஷயங்களை குறித்தும் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை குறித்தும் நமது பார்வைகளை குறித்தும் நாம் இதில் பார்க்கவிருக்கின்றோம். இதற்கு முன்னர் வரை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பேசப்பட்ட பல்வேறு வீடியோக்களில் கீழே போடக்கூடிய கமெண்ட்டுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நாம ஏதோ தாவேகாவை எதிர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவது போன்றும், திமுகவுக்கு ஆதரவாக இவர்கள் செய்தி சொல்கிறார்கள் என்பது போன்றும் பல செய்திகளை பல பேர் வெளியிட்டிருந்தாங்க. நாம யாருக்கும் ஆதரவு யாருக்கும் எதிர்ப்பு என்பதில்லை. இந்த அமைப்பை பொறுத்தவரை எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லாத ஒரு அமைப்பு. மக்களினுடைய பிரச்சனைகளை குறித்து விருப்பு வெறுப்பில்லாமல் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் பேசிய பேச்சு மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் தாண்டி இந்த பேச்சு என்பது தகவல்கள் உள்ளதாக காண முடிந்தது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அவர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு கட்சியை எதிர்க்கிறோம் என்றால் சும்மா பேருக்கு எதிர்ப்பது என்பது இல்லை. அது உண்மையாகவே ஒரு எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அல்லது இந்த கட்சியை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ மக்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். அப்போ அப்படிப்பட்ட கருத்துக்களை எதையாவது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா என்பதை மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மக்கள் என்று நாம் இந்த இடத்துல சொல்வது பொதுமக்களை, உங்களுடைய ரசிகர்கள் நீங்க என்ன சொன்னாலும் எதை பற்றி பேசினாலும் அதற்காக விசிலடிப்பதற்கும் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கும் ஒரு கூட்டம் தயாராக இருந்தாலும் பொதுமக்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் எதையாவது பேசினீர்களா என்பது கவனிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதுல ஒரு சில விஷயங்களை அவர் பேசியதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பவானி நொய்யலாறு அமராவதி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக சொன்னீர்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 103வது வாக்குறுதியாக கொடுத்தீர்களே, அதை நிறைவேற்றினீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதே மாதிரி அவங்க வாக்குறுதியில் ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வைங்க. ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம், தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆறுகளை சுத்தம் செய்வதாக சொல்லியிருந்தீர்களே, அதை செய்தீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார். ஆறுகளை சுத்தம் செய்வதில்லை, ஆனால் ஆற்று மணலை கொள்ளையடிக்கக்கூடிய வேலை நடக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அதே மாதிரி ஒவ்வொரு கருத்தாக திமுகவுக்கு எதிராக அவர் வைக்க அது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு கரகோஷமும் அது குறித்த ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்தது. நெசவாளர்களுக்கு 30% கூலி பாக்கி இன்னும் கொடுக்கப்படாமல் உள்ளது, அது கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்தார். பீக் ஹவர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக இருக்கிறது, அதனால பெரிய அளவுக்கு தொழில்கள் பாதிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்தை வைத்தார். சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மள முடக்கிடுறாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது. நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்போதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும், அதுக்கு டெண்டர் விட முடியும். அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கிறது, காலேஜ் டிராப் அவுட் அதிகமாக இருக்கிறது என்கின்ற கருத்துக்களை வைத்தார். ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க?
பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. இப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் பார்த்தால் இதற்கு ஆளும் கட்சி பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை. அவர் சொன்னார் இல்லையா, யாரு ஆட்சியில தெரியுமாங்க டிராப் அவுட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா 2017-12 நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு. அது ஏற்கனவே தரவுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 16% இருந்திருக்கு, இப்போ 7.7. இது அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாசத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. அது ரீபட்டல் கொடுத்துரும், நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகணும். ஜனநாயகம் என்பது ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சிறப்பாக செயல்படும் போதுதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு கட்சிக்கே எல்லா பலமும் இருந்து இன்னொரு கட்சி எந்த விதமான பலமும் இல்லாமல் இருப்பது அரசாங்கத்திற்கு நல்லதில்லை, மக்களுக்கு நல்லது. அப்போ அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை, அரசாங்கத்திற்கிடம் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து ஒரு எதிர்கட்சி சொல்வது, அதை ஆளும் கட்சி திருத்திக் கொள்வதும், திருத்திக் கொள்ளாத பட்சத்தில் ஆளும் கட்சி மாற்றப்பட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதும் தான் ஜனநாயகத்திற்கு நல்ல ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இப்போ கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு அர்த்தம் பொதிந்ததாக உள்ளது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக சொன்னதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு பொய், எவ்வளவு மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் வருங்காலங்களில் அதற்கு திமுக பதில் சொன்னால் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இப்படிப்பட்ட கேள்விகள் ஜனநாயகத்திற்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை தாவேகாவினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக சில விஷயங்களை விஜயினுடைய அந்த பேச்சில் பார்க்க முடிந்தது. இன்னொரு விஷயத்தை சொல்றார், பெண்களினுடைய பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை என்று அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கத்துறாங்க. இப்ப நாம தெரிந்து கொள்ள விரும்புவது என்னன்னா, சரி ஓகே, இங்க சட்டம் ஒழுங்குல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப உதாரணத்துக்கு நீங்க அப்படி என்னத்தை செஞ்சிருவீங்க என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு நபர், உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களையே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக உங்கள் இயக்கம் இருக்குது. இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த ஒருத்த அங்க இருக்கக்கூடிய ஒரு 30 அடி டவர் மேல ஏறி நின்று கொண்டு முத்தம் கேட்கிறார் விஜய் கிட்ட. இவர் நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன், மேல இருந்து கீழே இறங்கி வந்தாதான் அவனுக்கு முத்தம் கொடுப்பார். அப்போ இந்த மாதிரியாக உங்களின் மீது அளவுக்கு மீறிய ஒரு மோகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவீங்க? இப்ப நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் சரி என்று நாம சொல்றோம்ல, சரி, ஒரு அரசியல்ல ஒரு முதிர்ச்சியான சில விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருக்கு, அது ஓகே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை சரி செஞ்சிருவோம் நீங்க சொன்னீங்க. சரி, ஒரு வார்த்தையில் இது சொல்வதில்லை, எப்படி நீங்க சரி செய்வீங்க? இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், டிஜிபி எல்லாம் மாற போறாங்களா? எல்லாரும் அதே ஆட்கள் தான் இருக்க போட்டாங்க, அந்த சேம் குரூப் தான் இருக்க போகுது. இப்ப இவர்களை எப்படி நீங்கள் மாற்றுவீர்கள்? அதை குறித்து நீங்கள் பேசணும். அந்த விஷயங்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சீமான் அவர்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போலீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய அவர் போலீஸை எவ்வாறு சரி செய்யணும் என்கிற விஷயத்தை அவர் சொல்வார். அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கட்சிகள் அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. உதாரணத்திற்கு இந்த தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை அதிகப்படுத்தி உத்தரவை பிறப்பித்த போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்தார்கள். எதிர்த்து அதற்கான மறுவரைவை அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சியினுடைய பல தவறுகளை கண்டிக்கிறார்கள். அவர்கள் அவங்களுடைய கூட்டணியில் இருந்தால் கூட அவர்கள் அந்த குற்றங்களை எதிர்த்து ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை வைத்து எதிர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இதில் இல்லை. இன்னும் நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதுதான் இன்னும் பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு நடிகரை, ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறார்களே தவிர அரசியல் ரீதியான புரிதல் அவர்களுக்கு உண்மையில் இல்லை. அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தையை கேட்கிறீங்க, நம்முடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, பாஜகன்றாங்க. அரசியல் எதிரி யார் அப்படின்னு கேக்குறீங்க, திமுக சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ கொள்கை எதிரியாக நீங்கள் பாஜக என்று சொல்கிறீர்களே, அந்த கொள்கையை குறித்து இதுவரை என்ன பேசி இருக்கிறோம்? இந்த கொள்கை எந்த அளவிற்கு உங்களுடைய தலைவர்களுக்கு, உங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணி நிர்வாகிகளுக்கு, கிளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது? கொள்கை எதிரி என்றால் எதனால் கொள்கை எதிரி? இப்போ கொள்கை எதிரியை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் மிகச் சரியாக, தெளிவாக, அழகாக, மிக சிறப்பாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பாஜக செய்த அரசியல் இருந்தது. அதை குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்கள்
நீங்கள் பேசவில்லை. அதே மாதிரி வந்து கொள்கை எதிரி என்று நீங்கள் பாஜகவை சொல்வதாக இருந்தால், இப்போது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சொல்லக்கூடிய மன்ரேகா என்கின்ற அந்த திட்டத்தினுடைய பெயரை மாற்றி ஜி என்கின்ற ஒரு பெயரை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. நீங்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் மக்களவையில அந்த சட்டம் வந்து ஏறக்குறைய நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருந்தது. அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி வந்து ஒரு விஷயம் வைக்கப்படுகிறது என்கின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை மாற்றுகிறார்கள். திருப்பரங்குன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை குறித்து நீங்கள் வந்து பேசலாம். இதுவரையில் நீங்கள் அதை குறித்து எதுவும் பேசலாம். கொள்கை எதிரி என்று நீங்கள் பிஜேபியை சொல்வீர்கள் என்றால் அது எதனால் நீங்கள் அந்த கொள்கையை எதிர்க்கிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் ரசிகர்களை, ஒரு நடிகர்களை பார்த்து கொண்டிருந்த தலைமுறைக்கு பெரியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீர்கள். நீங்கள் பெரியாரை பற்றி பேசும்போது கரகோஷம் எழுப்பினார்கள். ஆனால் பெரியாரை எந்த அளவுக்கு அவர்கள் படிக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டை எந்த அளவுக்கு அவர்கள் வந்து புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கிறது. அப்ப இது எல்லாமே சும்மா ஒரு வெற்று முழக்கமாக, ஒரு வார்த்தை ஜாலங்களாக மட்டும் இருந்து விடாமல் அவர்கள் அந்த கொள்கையை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எதிர்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து இன்னைக்கு நீங்கள் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல்னு சொல்லி சொல்றீங்க, இன்னைக்கு மணல் கொள்ளைன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனால் 1940 உருவான அந்த கட்சி கொள்கை ரீதியாகத்தான் வளர்ந்தது. அவர்கள் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடி கொள்கையை பேசினார்கள். அவர்கள் எதை கொள்கை என்று நம்பினார்களோ அந்த கொள்கையை உறுதியாக பேசினார்கள். அந்த கொள்கையை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் வரை பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் படிப்பகங்களை நடத்தினார்கள். அந்த மக்களுக்கு அந்த கொள்கையை போய் சேர்த்தார்கள். கொள்கையில் மக்களை பேச்சில் வெல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் வந்து இருந்தார்கள். இன்னும் அதில் பலவாறு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் தயார் செய்தால் நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவதை குறித்து கனவு காணலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு வெற்றி ஜாலமாக இருக்கும். அது ஓட்டை பிரிக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும். உங்களின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் இன்னும் அகலாமல் தொடர்வதற்காகத்தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை வந்து காய்த்தல் உவர்த்தல் இல்லாமல் நேர்மையான விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் இந்த விஷயங்களை வந்து வைக்கிறோம். நம்ம இந்த விஷயங்களை பேசி முடிச்ச உடனே விஜயின் மீது நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய கோபம் இருப்பது போன்று வந்து ஒரு சிலர் வந்து எழுதுறாங்க. நம்ம எந்த அரசியல் கட்சி ஆதரித்தும் இல்லை, எந்த அரசியல் கட்சிக்கு எதிராகவும் நாம இல்லை. நாம மக்களுக்கு எது தேவையோ, மக்களுக்கு எது சரி என்று நாம நினைக்கிறோமோ அதை நாம் வந்து சொல்கிறோம். சினிமாவில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் சினிமாவில் இருந்து வரக்கூடிய நபர் ரசிகர்களை வந்து உறுப்பினர்கள் ரசிகர்களை வந்து அவர்களுடைய வாக்காளர்களாகவும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள், இந்த நாட்டு மக்களுக்கு எதை செய்யவிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. விஜய்க்கு அடுத்து பேசக்கூடிய தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, கொள்கையை பேசக்கூடிய தலைவர்கள் யார் இருக்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு விதமான ரோட் ஷோவாக, ஒரு விதமான தனி மனித ஷோவாகவே வந்து ஒரு கட்சி வந்து பல நாட்களுக்கு இயங்க முடியாது. அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலும் கிளையிலும் மக்கள் மத்தியில நீங்க வேறுபடுத்தி வளரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு வளர முடியாது. நீங்கள் எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள். எம்ஜிஆர் என்பவர் நடிகராக இருக்கக்கூடிய நேரத்திலேயே கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் திமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு இருக்கக்கூடியவராக வந்தவர் இருந்தார். அவர் வந்து பல ஆண்டுகால அரசியல் அனுபவத்திற்கு பிறகு ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்தார். நீங்க அப்படி இல்லை. நீங்கள் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு அரசியல் ரீதியாக களத்தில் இறங்கி எதுவும் செய்யல. அதனால தான் உங்களுடைய பல கூட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது வருகிறது. மக்களினுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இளைஞர்களை பல பேர் வந்து வண்டியிலிருந்து தவறி விழுந்து அடிபட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொல்லி சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஒரு சிலர்கள் வந்து அந்த பேரிகார்டெல்லாம் எகிரி குதிச்சு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியற்ற மக்களை நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். நீங்கள் வைத்துக் கொண்டு பெரிய சாதனைகளை செய்துவிட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள், அது வாய்ப்புகள் மிக குறைவு. அப்ப நீங்க வந்து பிளேயிங் டு தி கேலரிஸ் சொல்லிட்டு பல விஷயங்கள், அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக பல விஷயங்களை வந்து பேசி இருக்கிறீங்க. இப்போ விஜய்னா வந்து பஞ்ச் டயலாக் தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சு பேசினா என்னன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி முதல்வரை குறித்து நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில்
முதல்வர் வந்து கேரக்டர் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாருன்ற ஒரு விஷயத்தை சொல்லி, இது என்ன சினிமா டயலாக் இல்லையா, இது வந்து என்ன சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததான்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே வந்து தீய சக்தின்னு சொல்லி சொல்லும்போது நான் கூட ரொம்ப ஓவரா நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே டிஎம்கே தீய சக்தின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் சொல்றீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் சொல்றீங்க. இது வந்து சொல்லுவாங்க பிளேயிங் டு தி கேலரிஸ்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய சில விஷயங்கள், மக்களை வந்து கரகோஷம் வாங்குவதற்காக, மக்களிடம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை பெறுவதற்காக பேசக்கூடிய சில வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க. இது ஒரு அரசியல்வாதி வழக்கமாக செய்யக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை நீங்களும் வந்து செஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நாம இந்த விஷயத்தில் பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு 5-6 தகவல்களை எதிர்க்கட்சியை போன்று வைத்திருக்கிறீர்கள். அது குறித்து ஆழமாக பேச வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அது குறித்த புரிதல் உங்களுடைய ஒவ்வொரு கிளை, மாவட்ட, மாநில பொறுப்பாளர்கள் வரை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. 2, நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம், சட்டம் ஒழுங்கை சீர் செய்து வருவோம்னா எப்படி செய்வீங்க என்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது வந்து இருக்குது. இப்ப இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். இன்னும் உங்களுடைய உறுப்பினர்கள் வந்து மெச்சுவராக வந்து மாறணும். எல்லாவற்றிற்கும் மேலாக கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவை ஏன் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் முழுமையாக ஒரு பொதுக்கூட்டம் பேசணும். நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? என்னென்ன கொள்கையில நீங்க மாறுபட்டு இருக்கிறாங்க, என்னென்ன கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்போ அங்க வந்து மொத்த பேச்சிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒன்றிய அரசாங்கம் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, பிஜேபின்னு 2 தடவை தான் நீங்க பேசுறீங்க. மொத்த ஸ்பீச்சும் வந்து டிஎம்கேவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. ஈரோடினுடைய பொதுக்கூட்டம் மஞ்சள் நகரத்தில் தொடங்கியதுன்னு சொல்லி மஞ்சள் மங்களகரமானது என்று பேச ஆரம்பித்து நடந்த அந்த கூட்டம், செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செங்கோலை வந்து பரிசாக கொடுக்கிறார். அந்த பரிசோடு வந்து நிகழ்ச்சி வந்து முடிவடைகிறது. இந்த வீடியோக்கள் வந்து முடிவடைகிறது. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வழக்கம் போல வந்து அவர் முடிச்சிடறாரு. பத்திரிகைக்காரர்கள் வந்து மைக்கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது, ஒரு அரசியல் தலைவர்னா இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் கிட்ட கேட்க தலை சுத்திருச்சுன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும், பத்திரிகைகளை ஃபேஸ் பண்ணணும், பத்திரிகைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் உங்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அடைவீர்களோ மாட்டீர்களோ நமக்கு தெரியல. ஆனால் அதை அடைவதற்கு தேவையான அடிப்படை பண்புகள் இவை. இது வந்து இன்னும் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுவரை உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு வார்த்தைகளை வைத்தவனாக நம்முடைய நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.